ஜனவரி 7 புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 34 முதல் 44 வரை. இயேசு படகிலிருந்து கலிலேய கடற்கரையில் இறங்கியபோது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, ஏற்கனவே நெடுநேரமாகிவிட்டது. சுற்றிலுமுள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்போது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றனர். அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பமுண்ட ஆண்களின் தொகை 5000. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. நீங்களே உணவு கொடுங்கள் என்று கூறியதன் மூலம் உணவு கொடுக்கும் பொறுப்பை சீடர்களிடம் ஒப்படைக்கிறார் இயேசு. இன்று உலகம் முழுவதும் உணவின்றி வாடும் மக்கள் தொகை ஏராளம். அவர்களுக்கு உணவளிக்க வேண்டிய பொறுப்பு அரசையே சாரும் என்று மக்கள் சும்மா இருந்துவிட முடியாது. நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்னும் இயேசுவின் கட்டளையை ஏற்று நாம் உணவு பகிர்வை நிகழ்த்த நம்மால் முடிந்தவரை முன்வர வேண்டும். ஒவ்வொரு வாரமும் ஒருவேளை உணவை துறக்க முன்வந்தால் அதை உணவு இல்லாதவர்களுக்கு கிடைக்கும்படி நாம் செய்யலாம். எனவே உணவு பகிர்வை அதிகரிக்கும் முறைமைகளை நாம் இன்று கணக்கில் கொண்டு அதை கையாள முயற்சி எடுப்போம். நிறைவின் நாயகனே இறைவா, பசியோடு இருந்த மக்களுக்கு வயிறார உணவளித்த உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். அன்று நீரும் சீடர்களுக்கு பணித்தது போல இன்று நீர் எங்களுக்கு இந்த கட்டளையை தருகின்றீரப்பா. அதை ஏற்று நாங்கள் உணவின்றி வாழும் மக்களுக்கு உணவளிக்கும் விதத்தில் எங்களுடைய உணவை பகிர்ந்து கொள்ளவும் அதற்கு வேண்டிய வழிமுறைகளையும் ஞானத்தையும் தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமேன்.